ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் நம்பர் 1. காமந்தனின் ஆலய திருப்பணி. விந்திய பர்வதத்துக்கு பக்கத்திலே கொல்லம் என்றொரு நகரம் இருந்தது. அங்கே சித்ரூபன் என்ற வியாபாரி வசித்து வந்தான். அவன் மனைவி பெயர் சுலோச்சனை. அறநெறி வழிவாது வாழ்ந்து வந்த அவர்களுக்கு காலக்கிரமத்தில் ஒரு புத்தினன் பிறந்தான். சித்ரூபன் தன் குழந்தைக்கு காமந்தன் என பெயரிட்டு வளர்த்து வந்தான். தக்க வயது அடைந்ததும் நல்ல குடும்பத்தில் பிறந்த குடும்பினி என்ற பெண்ணை தன் மகனுக்கு மணம் செய்து வைத்தான். இளந்தம்பதிகள் மகிழ்ச்சியோடு இல்லறம் நடத்தி வந்தனர். அவர்களுக்கு 7 பிள்ளைகளும் 5 பெண்களும் பிறந்தனர். வயோதிகம் மேலிட்டு சித்ரூபன் ஒரு நாள் இவ்வுலக வாழ்வை நீத்தான். அவனைத் தொடர்ந்து சுலோச்சனையும் பரகதி அடைந்தாள். தாயையும் தந்தையும் இழந்த காமந்தன் தன் மனைவி மக்களோடு வாழ்ந்து வந்தான். வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லாததால் அவனுக்கு கட்டுப்பாடு ஏதும் இல்லாமல் போய்விட்டது. தகாத காரியங்களில் ஈடுபடத் தொடங்கினான். விலைமாதர் நட்பு ஏற்படவே அவனை வீட்டில் காண்பதே அரிதாகிவிட்டது. சதா அவர்களோடு கூடு கழித்திருந்தான். பெண்களிடம் இன்பம் அனுபவத்திலேயே அவன் மனம் நாட்டம் கொண்டிருந்ததால் வியாபாரத்தை அவனால் கவனிக்க முடியவில்லை. வருமானம் குறைந்துவிட்டது. குடும்பினி அவனிடம் எப்படியெல்லாமோ மன்றாடினாள். அவன் வெளியே போகாது வீட்டிலேயே தங்கி குடும்பத்தை கவனித்தால் போதும் என்று கெஞ்சினாள். கஞ்சியோ கூழோ இருப்பதைக் கொண்டு நிம்மதியாக காலத்தை ஓட்டலாம் என்று உள்ளம் கரைய எடுத்து கூறுவாள். அவனோ அவள் கைகளை உதறி தள்ளிக்கொண்டு புறப்பட்டு விடுவான். பரத்தையர் மையலில் சிக்கிவிட்ட அவனுக்கு தன் குடும்பம் என்பதே மறந்துவிட்டது. அவர்கள் தாம் அவனுக்கு குடும்பமாக தென்பட்டனர். அவர்கள் சிரித்தால் சொர்க்கம் போகமே கிட்டிவிட்டதாக மகிழ்ச்சி அடைந்தான். அவர்கள் முகம் கோணாதிருக்க பணமும் நகையுமாக கொட்டிக் கொண்டிருந்தான். சட்டியில் இருக்கும் வரையில் தானே அகப்பையில் வரும். வீட்டில் இருந்தது அனைத்தும் விற்று தீர்த்தாகிவிட்டது. வியாபாரமும் மூடியாகிவிட்டது. குடும்பினியும் குழந்தைகளும் எடுப்பு துணியோடு அன்றாடம் உணவுக்கு வழியின்றி தவிக்கும் நிலைக்கு வந்துவிட்டனர். பச்சிலம் குழந்தைகள் பசிதாங்காது வருந்துவதை காணும்போது அவள் மனம் போராது கண்ணீர் உகுத்தாள். நிலைமை ரொம்பவும் மோசமாகிவிட்டது. பசிதாங்காது குழந்தைகள் மடிவதை விரும்பாதவள் குழந்தைகளை அழைத்து கொண்டு தாய் வீட்டுக்கு வந்துவிட்டாள். அவளும் என்னதான் செய்வாள்? கணவனோ வீட்டுக்கு வருவதை முற்றிலும் நிறுத்திவிட்டான். பணமாக கூடிய பொருள் வீட்டில் இருந்தால்தானே அவனுக்கு வேலை இருக்கும். நிலைமையும் மோசமாகி வந்தது. பணமும் பெண்களும் தான் அவன் நிலைவில் குடிக்கொண்டிருந்தனர். பணமின்றி பெண்கள் இல்லை. பணத்துக்கு வழியும் இல்லை. ஆகவே அவன் பணத்தை சம்பாதிக்க என்னென்ன வழிகள் உண்டோ அவை அனைத்தையும் கை கொள்ளத் தொடங்கினான். பொய் சாட்சி சொன்னான், சூது விளையாடினான், கடைசியாக திருடவும் துணிந்தான். அதன் முடிவு அவனை வழிப்பறியில் கொண்டு போய் நிறுத்தியது. அகால வேளைகளில் தனித்து வருகிற பெண்கள், வயோதிகர்கள் அடித்து துன்புறுத்தி அவர்களிடமிருந்த பொருள்களை களவாடினான். சின்னஞ்சிறு குழந்தைகளை மிரட்டி அவர்கள் அணிந்திருந்த ஆபரணங்களை பிடுங்கிக் கொண்டான். கையில் பணமில்லாததால் வேசியர் வீட்டில் இப்போதெல்லாம் அவன் நுழைய முடியவில்லை. அவனிடம் இருந்த செல்வம் அனைத்தும் கரைந்து விட்டதென்று தெரிந்ததும் அவனை யாரும் மதிக்கவில்லை. பணமில்லாது அவன் வருவாயேயாகினால் கதவுகள் அடைக்கப்பட்டுவிடும். மாதிரி நேரங்களில் காமந்தன் தன் சீய செயல்களில் ஒருபடி மேலே போய்விட்டான். தகுந்த துணையின்றி வரும் இளம்பெண்களை வழிமறுத்து அவர்கள் கற்பை சூறையாடி தன் இச்சையை பூர்த்தி செய்து கொண்டான். பஞ்சமாபாதங்களும் அவனை மிஞ்சக் கூடியவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அட்டகாசத்தோடு அவன் திரிந்து வந்தான். அவன் தொல்லைகளை பொறுக்க மாட்டாது நகர மக்கள் ஒன்று கூடி அரண்மனைக்குச் சென்று அரசனிடம் முறையிட்டனர். நாட்டிலே மக்கள் பயமின்றி நடமாட பாதுகாப்பு அளிக்குமாறு வேண்டினர். மக்களுக்கு பலவிதங்களிலும் மின்னல்களை இழைத்து வந்த அவன் நாட்டிலே இருக்க லாயக்கற்றவன் என அரசனும் காமந்தனை காட்டுக்கு அடித்து துரத்துமாறு உத்தரவிட்டான். நாடு கடத்தப்பட்ட காமந்தன் காட்டிலே தனித்து திரியும் போது அங்கிருந்த கள்ளர்களுடன் அவனுக்கு தொடர்பு ஏற்பட்டது. அவர்களோடு சேர்ந்து பழகி குறிய காலத்திற்குள் அவன் வழிப்பறி கொள்ளைகளில் தேர்ந்தவனாகிவிட்டான். காடு வழியே செல்லும் மனிதர்களை வழிமறித்து அடித்து அவர்கள் பொருள்களை சூறையாடினான். இப்படியாக இருந்து வரும்போது ஏழை அந்தணன் ஒருவன் காமந்தன் தெரிந்து வரும் வழியாக ஒரு நாள் போக நேர்ந்தது. கணவர்த்தனம் என்று அவனுக்கு சமீபத்தில்தான் திருமணமாகியிருந்தது. அவன் முதல் மனைவி காலமாகிவிடவே அப்போதுதான் மறுபடியும் திருமணம் செய்து கொண்டிருந்தான். அவனை கண்டதும் காமந்தன் அரிவாளை ஓங்கிக் கொண்டு வந்து வழிமறித்தான். அவனை கண்டதும் கணவர்த்தனன்
நடுங்கிப் போய்விட்டான். யமகிங்கரனை போன்று பயங்கரமாக கையில் ஓங்கிய அரிவாளோடு வழிமறித்த காமந்தனை பார்த்ததும் கதிகலங்கிப் போய் சப்த நாடியும் அடங்கியவனாய் தரையில் விழுந்து அவன் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டான். ஐயா, என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். உனக்கு கோடி புண்ணியம் உண்டாகும். உனக்கு தேவையெல்லாம் பணம்தானே? நான் கொண்டு வந்திருக்கும் பொருள் முழுவதையும் உன்னிடம் கொடுத்து விடுகிறேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்புதான் எனக்கு திருமணம் நடந்தது. முதல் மனைவி இறந்துவிடவே பிள்ளையாது இல்வாழ்வை வீணாகிவிடுமே என்று மறுமணம் செய்து கொண்டேன். என் இளன் மனைவியை எண்ணிப்பார். மணவாழ்க்கையின் இன்பங்களை சிறிதும் அனுபவித்திராத அவள் திலகத்தை அழித்து விடாதே. அவள் பொருட்டாவது எனக்கு உயிர் பிச்சை கொடு என்று கண்ணீர் விட்டு கதறினான். வெறியில் இருந்த காமந்தன் அந்த பிராமணனின் வார்த்தைகளை லட்சியம் செய்யவில்லை. அவனை கொலை செய்து அவன் கொண்டு வந்திருந்த பொருள்களை அபகரித்து கொண்டான். அந்த க்ஷணமே காமந்தனை பிரம்மஹத்தி வந்து சூழ்ந்து கொண்டது. அது முதல் அவன் தன் செயல்களுக்கான பலன்களை அனுபவிக்கத் தொடங்கினான். மெல்ல மெல்ல வியாதி அவனிடம் குடிகொண்டது. அடிக்கடி நடமாட முடியவில்லை. அவன் படுத்து கிடக்க நேர்ந்தது. அப்போதெல்லாம் அவனுக்கு உதவி செய்வார்கள் யாருமில்லை. இதுநாள் வரை அவன் தன் மனைவியை பற்றி கொஞ்சமும் நினைத்ததில்லை. இப்போது உதவிக்கு யாருமில்லாமல் நோய் காரணமாக படுத்து கிடக்கும் போதுதான் அவள் நினைவு வந்தது. தன்னுடைய ஆட்களில் ஒருவனை அனுப்பி தன் நிலைமையை அவளிடம் எடுத்து கூறி அவளை அழைத்து வர வேண்டினான். அவனும் நகரத்துக்குச் சென்று குடும்பினியை சந்தித்து அவளிடம் எல்லா விவரங்களையும் தெரிவித்தான். காமந்தனோ தீய செயல்கள் புரிந்ததற்காக அரசனால் நாடு கடத்தப்பட்டவன். அவனுக்கு உதவி புரிபவர்கள் எவராக இருந்தாலும் அரசாங்கத்திற்கு விரோதமானவர்கள் ஆவார்கள். ஆகவே குடும்பினி தன் கணவனிடம் செல்ல பயந்தாள். ஐயா, நீ என்னை தேடி வந்தாய் என்பது வெளியே தெரிந்தால் போதும், என்னை தண்டனைக்குள்ளாக்கி விடுவார்கள். தயவு செய்து வந்த வழியே திரும்பி போய்விடு. அரசனால் தண்டிக்கப்பட்ட ஒருவனுக்கு உதவி செய்ய எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்று வெளியேறித்திருந்தால் ஆபத்து. அவருடைய செய்கைகளுக்கு உரிய பலனை அவர் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டாள். தன்னை கைவிட்டு விட்டாள் என்பதை அறிந்தபோது காமந்தனின் உள்ளம் சுக்குநூறாக உடைந்து விட்டது. இம்மாதிரியான நிலைக்கு தான் உள்ளாக நேரிடும் என்று அவன் ஒரு நாள் கூட நினைத்து பார்த்ததில்லை. முன் யோசனையின்றி பலவாறாக நடந்து வாழ்வையே பாழாக்கி கொண்டதாக அவன் பெரிதும் வருந்தினான். வியாதியின் வேகம் முற்றி வந்தது. இன்னும் அதிக நாட்கள் தான் வாழ்ந்திருக்க முடியாதென்பதை அவன் உணர்ந்து கொண்டபோது காமந்தனின் மனம் முற்றிலும் மாறுபட்டது. அவன் உள்ளத்தில் நிறைந்திருந்த வெறிச்செயல்கள் அவைகளாகவே மறைந்தன. பொன்னிலும் பொருள்களிலும் அவன் கொண்டிருந்த ஆசைகள் அழிந்தன. அவற்றால் தனக்கு இனி யாதொரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நன்கு உணர்ந்து கொண்டான். இப்படியாக தன் வினையை நொந்து கொண்டு காமந்தன் காலத்தை கடத்தி வரும்போது ஒரு நாள் அவன் இருப்பிடத்திற்கு ஏழை பிராமணன் ஒருவன் வந்தான். வறுமையால் திண்டாடும் அவன் வேலை தேடி ஊரை விட்டு புறப்பட்டு வரும்போது வழியில் காமந்திரனும் வந்து சேர்ந்தான். அவனுக்கு காமந்தனை பற்றி விவரம் ஒன்றும் அறியாது. காமந்தனிடம் ஏராளமாக செல்வம் இருப்பதைக் கண்டு, ஐயா, நான் ரொம்பவும் வறுமையால் கஷ்டப்படுகிறேன். என் குடும்பம் ஒரு வயசோற்றுக்கு கூட வழியில்லாது தவிக்கிறது. தயவு செய்து என் மீது கருணை கூர்ந்து எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவனிடம் வேண்டினான். அவ்வார்த்தைகளை கேட்ட காமந்தன் பேரானந்தமடைந்தான். இத்தனை நாட்களாக அவன் புரிந்து வந்த தீய செயல்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது போலவும் அந்த பிராமணனால் தூக்கி செல்லும் அளவுக்கு பொன்னும் மணியும் ஆபரணங்களும் கொண்டு வந்து கொடுத்தான். ஐயா, இவற்றை எடுத்துச் சென்று உங்கள் கஷ்டத்தை போக்கிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களைப் போன்று கஷ்டத்தில் உழலும் மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். அவர்களுக்கும் வேண்டிய பொருள்களை தருகிறேன் என்றான். ஏழை பிராமணனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி சொல்ல முடியாது. காமந்தன் கொண்டு வந்து வைத்திருந்த பொருள்களை முட்டையாக கட்டிக்கொண்டு நகரத்துக்கு திரும்பினான். காட்டிலே நடந்தவற்றை எல்லோருக்கும் விவரித்து மற்றவர்களையும் அழைத்து கொண்டு காமந்தனிடம் வந்தான். காமந்தனும் அவர்களை குதூகலத்தோடு வரவேற்று உபசரித்தான். அவர்களுக்கு வேண்டிய பொருள்களை எடுத்துச் செல்லுமாறு ஏராளமாக கொண்டு வந்து வைத்தான். வந்திருந்தவர்களில் ஒரு சிலர் காமந்தனை அடையாளம் கண்டு கொண்டு விட்டனர். அவர்கள் ஏற்கனவே அவனால் வழிமறித்து உடைமைகளை பறித்து கொள்ளப்பட்டவர்கள். கோபத்தினால் முகம் சிவக்க அவர்கள் அந்த பொருள்களை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர்.
பாதகா, உன் பெயரைச் சொன்னாலே பாவம் சூழ்ந்து கொள்ளுமே. உன் மூச்சுக்காற்று கூட எங்கள் மீது படக்கூடாது. அத்தனை பெரும் பாவினி. இத்தனை செல்வம் நீ உடல் உழைப்பால் சம்பாதித்தியா? எங்கள் வயிறு எரிய எங்களை அடித்துப் பிடுங்கியவைதானே. எத்தனை பெண்களின் திலகங்களை அழித்துப் பிடுங்கியதோ. எத்தனை வயோதிகள் தங்கள் உயிரை அர்ப்பணித்து உனக்கு கொடுத்ததோ. எத்தனை குடும்பங்களை உன் காலடியில் போற்று இவற்றை சேர்த்தனையோ. அடப்பாவி, உன்னைப் பற்றி முன்னரே அறிந்திருந்தால் நாங்கள் இங்கு வந்திருக்கவே மாட்டோம். இந்த பொன்னும் மணியும் ஆபரணங்களும் எங்களுக்கு வேண்டாம். உன்னிடமிருந்து தானம் பெற்று எங்கள் கைகளும் உன் பாவத்தால் கரைப்பட வேண்டுமா என்ன? வேண்டவே வேண்டாம். இவை அனைத்துமே எங்களுக்கு தேவையில்லை. எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள். உன்னிடம் யாசிக்க வந்து எங்கள் பாவத்தை முதலில் போக்க வேண்டும். அவர்கள் வார்த்தைகளை கேட்டு சகிக்க முடியாமல் இரு காதுகளையும் பொத்திக்கொண்டு காமந்தன் வேதனையால் கண்ணீர் விட்டான். பெரியோர்களே, நான் எத்தனையோ பாவங்களை புரிந்து இவற்றை சேர்த்தது உண்மைதான். ஆனால் இன்று நான் அதற்காக வருந்துகிறேன். நெஞ்சத்தில் கசியும் இரத்தத்தினால் என்னிடம் ஏற்பட்டுள்ள கரைகளை போக்க முயல்கிறேன். என் உள்ளம் புண்பட்டிருக்கிறது. மேலும் அதில் கூறிய ஈட்டியாகிய உங்கள் வார்த்தைகளை புகுத்தாதீர்கள். தயவு செய்து இவற்றை பெற்றுச் சென்று எனக்கு மகிழ்ச்சியை தாருங்கள் என்றான். அவர்களோ அதற்கு சிறிதும் இணங்கவில்லை. வெறுக்கத் தகுந்த பாதகனே, இப்பொருள்கள் கரைப்பட்டவை. இவற்றை பெற்று செல்வதால் உன் பாவத்தில் நாங்களும் பங்கு கொண்டவர்களாவோம். எங்களுக்கு இது தேவையே இல்லை. ஆயினும் நீ மனம் மாறி விட்டதாக சொல்கிறாய். உன் பாவச் செயல்களுக்கு வருந்தி பரிகாரமும் செய்ய விரும்புகிறாய். அப்படியானால் ஒன்றே ஒன்று சொல்கிறோம். அவ்வாறு செய்தால் உன் எண்ணம் ஈடேறலாம். இந்த காட்டிற்குள்ளே விநாயகர் ஆலயம் ஒன்று இருக்கிறது. அது நீண்ட காலமாக கவனிப்பாரற்று மிகவும் சிதிலமாக கிடக்கிறது. கட்டிடங்கள் இடிந்து போய் எங்கும் புதர்மண்டி கிடக்கிறது. சதா மக்களின் ஆதரவாரங்கள் கேட்க வேண்டிய இடத்தில் வௌவால்களின் கர்ண கடூரமான சப்தங்களை கேட்கிறது. நித்திய பூஜைகள் இல்லாமல் பகவானின் மூர்த்தம் விழுந்து கிடக்கிறது. உன்னிடமுள்ள செல்வத்தைக் கொண்டு ஆலயத்தை சீர்படுத்தி அன்றாட பூஜைகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய். அதனால் உன் பாவம் கரைய கூறலாம். சொல்லிவிட்டு அவர்கள் காமந்தனால் கொடுக்கப்பட்ட பொருள்களை அங்கேயே வைத்துவிட்டு போய்விட்டனர். காமந்தன் அடைந்த மனவருத்தம் வாய்விட்டு கூற முடியாது. அந்த வார்த்தைகள் அவன் நெஞ்சத்திலேயே புகுந்து அறுத்தன. வேதனை தாங்க மாட்டாது புழுப்போல் துடித்தான். எனினும் தன் பாவச் செயல்களுக்கு அவர்கள் ஒரு பரிகாரம் சொல்லி சென்றனரே என்று ஒருவாறாக மனத்தை தேற்றிக் கொண்டான். அவர்கள் கூறியது போல கரைப்பட்டு கிடக்கும் தன் திரவியங்களை கொண்டு விநாயக பெருமானின் ஆலயத்தை சீர்படுத்தி அவர் அருள் பெறுவது ஒன்றே சரியான மார்க்கம் என்று அவனுக்கு தோன்றிற்று. அந்த வினாடியே அவன் அந்த நல்ல காரியத்தில் இறங்கினான். அமைதியாக கிடந்த காட்டு பிரதேசத்திலே சலனம் ஏற்பட்டது. நகரங்களிலிருந்து ஆட்கள் வந்து குவிந்தனர். வண்டி வண்டியாக பாறைகளும் செங்கற்களும் சுண்ணாம்பு மணல் வந்தது. இரவும் பகலும் பாறைகளை செதுக்கும் ஒலி எங்கும் நிறைந்தது. காமந்தன் ஓய்ச்சல் ஒழிவின்றி வேலை செய்தான். எல்லா ஏற்பாடுகளையும் அவனே முன்னின்று கவனித்தான். வளவளவென்று விநாயக பெருமானுக்கு ஆலயம் எழுந்தது. கைதேர்ந்த சிற்பிகளால் செதுக்கப்பட்ட அழகிய சிலைகள் கோபுரத்தின் மாடங்களில் அமைக்கப்பட்டன. ஆலயத்தை சுற்றி உயர்ந்த மதில் சுவர். அதன் அருகே பக்தர்கள் புனித நீராட ஒரு தாமரை குளம். அதன் ஒரு பக்கலில் அழகிய நந்தவனம். மல்லிகை, முல்லை, இருவாட்சி, ரோஜா, சம்மங்கி போன்ற புஷ்ப செடிகள் நந்தவனம் எங்கும் நிறைந்திருந்தன. பக்தர்கள் தங்குவதற்காக ஒரு பக்கம் பெரிய பெரிய மண்டபங்கள் எழுப்பப்பட்டன. வேத சாஸ்திர விற்பன்னர்களை அழைத்து வந்து கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறிப்பிட்டான். இவ்வைபகத்திற்கு கலந்து கொள்ளுமாறு சுற்றுப்புற நகரங்களிலும் கிராமங்களிலும் மக்களுக்கு தண்டோரா மூலம் அறிவிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து 10 நாட்களுக்கு கோலாகலமாக திருவிழா வேறு ஏற்பாடு செய்யப்பட்டது. விநாயக பெருமானுக்காக எழுந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக வைபவத்தில் கலந்து கொள்ள ஏராளமான மக்கள் வந்து கூடினர். பிரம்மாண்டமாக ஏற்பாடுகளோடு குறிப்பிட்ட தினத்தன்று சுபமுகூர்த்தத்தில் எங்கும் வேத மந்திரங்கள் கோஷிக்க கும்பாபிஷேக வைபவம் வெகு சிறப்பாக நடந்தேறியது. பல்லாயிரக்கணக்கான ஏழைகளுக்கு தான தர்மங்கள் வழங்கப்பட்டன. கும்பாபிஷேக வைபவத்தை தொடர்ந்து உற்சவாதிகளும் விமர்சையாக நடந்தன. ஆலய பூஜைகள் அந்தந்த காலங்களில் ஒரு குறையுமின்றி நடைபெற தகுந்த ஏற்பாடுகளை செய்திருந்தான் காமந்தன்.
உற்சவ நாட்களில் வீதி உலாவிற்கு வேண்டிய வாகனங்களையும் செய்து வைத்திருந்தான். ஆலய திருப்பணி தொடங்கியதிலிருந்து காமந்தன் தன்னையே மறந்துவிட்டான் என்று சொல்லலாம். அவன் தன் பூர்வாசிரம வாழ்க்கையை பற்றி எண்ணியது கூட இல்லை. சதா விநாயக பெருமானின் கைங்காரியங்களிலேயே அவர் எண்ணம் லயித்திருந்தது. திருப்பணி முடிந்த பின்னரும் காமந்தன் ஆலயத்திலேயே தங்கிவிட்டான். அல்லும் பகலும் பகவானுக்கு என்னென்னலாம் செய்யலாம் என்று அதே கருத்தோடு இருந்து வந்தான். காமந்தனின் பூவுலக வாழ்வுக்கு முடிவு காலம் வந்துவிட்டது. அவன் இறந்ததும் யமதூதர்கள் அவனை கொண்டு தர்மராஜனின் முன் நிறுத்தினர். சித்திரகுப்தன் அவன் செய்த பாவ புண்ணியங்களை ஒவ்வொன்றாக விவரித்து வந்தான். அவன் சொல்லி வந்தது முழுவதுமே காமந்தன் செய்திருந்த பாவக்காரியங்கள். ஆரம்பம் முதல் கடைசி வரை பாவத்தால் சம்பாதித்த பொருள்களை கொண்டு விநாயகருக்கு ஓர் ஆலயம் எழுப்பியதே அவன் பூலோக வாழ்வில் செய்த ஒரே ஒரு புண்ணிய காரியம். அவற்றை கேட்ட தர்மராஜன், காமந்தா, நீ செய்த முழுவதும் பாவக்காரியங்கள். ஆலய திருப்பணி என்ற ஒரே ஒரு புண்ணிய காரியத்தை மட்டும் செய்துள்ளாய். அதன் மூலம் உன் தீவினைகள் மறைந்துவிட்டன. எனினும் சிறிது காலத்திற்கு நீ அதற்கான பலனை அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆகவே முதலில் புண்ணியத்தின் பலனை அனுபவிக்க விரும்புகிறாயா அல்லது பாவத்திற்கான பலனை அனுபவிக்கிறாயா? எதை நீ முதலில் விரும்புகிறாய் என்பதை சொல் என்று வினவினான். காமந்தன் சிறிது நேரம் யோசித்தான். இருப்பதற்கு கொஞ்ச காலம் முன்பு வரை அவன் பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் சொல்லி முடியாது. ஆகவே ஆரம்பத்தில் புண்ணியத்திற்கான பலனையே அனுபவிக்க விரும்பினான். அவ்விதமே அவன் தன் விருப்பத்தையும் வெளியிட்டான். காமந்தா, உன் விருப்பப்படியே நீ அடுத்த பிறவியில் புண்ணியத்திற்கான பலனை முதலில் அனுபவிக்க அரசனாக பிறந்து சகல சௌபாகியங்களுடன் இருந்து பின்னர் உன் தீவினைகளுக்காக பலனை அனுபவிப்பாய் என்று தர்மராஜனும் தெரிவித்தான். அவ்வாறே காமந்தன் சௌராஷ்டிர தேசத்தில் உள்ள தேவநகரம் என்ற பட்டணத்திலிருந்து ஆட்சி புரிந்த அரசனுக்கு சோமாந்தன் என்ற பெயரோடு மகனாக வந்து